ஹாய், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சாம்பாரோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பூண்டு, உப்பு போட்டு 2 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாம்பாருக்கு சில பொருளை வந்துட்டு நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, பட்டை, சீரகம் அண்ட் பெப்பர். இதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை வறுத்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி, வெல்லம் அண்ட் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.